அப்பா அம்மாவுக்கு நல்ல ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி தேடிட்டு இருந்தோம். அப்பதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி பத்தி தெரிஞ்சிட்டோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நம்ம கௌஸ்துபம்ல ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, ஹவுஸ் கீப்பிங், சீனியர் ஜிம், ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஃபுட், சிவா விஷ்ணு ஆலயம், பாடசாலை, கோசாலை, வாக்கிங் ட்ராக், பார்க், travel arrangements, 24 hours security, 24 hours power backup generator, indoor games, entertainment programs. இப்படி பெரியவாளுக்கான சகல வசதிகளோட அமைஞ்சதுதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. திருவடிமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இருந்து 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ட்ரெடிஷனல் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொதுவாகவே ஒரு பிலீஃப் உண்டு, புத்தாண்டு அன்றைக்கி எதை உற்சாகமாக ஆரம்பிக்கிறோமோ அது அந்த வருடம் பூரா தொடர்ந்து வரும் அப்படின்னு. அது மாதிரி இந்த புத்தாண்டை காலையில் பக்தி பரவசத்தோட பஞ்சாங்க படனம் வாசித்து ஆரம்பித்தோம். சாயங்காலத்தில் இசையுடன் இன்றைய பொழுதை கழிக்க இருக்கிறோம். இந்த ஸ்மியூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெறும் பொழுதுபோக்கு மட்டும்தானா, மனமகிழ்ச்சியை மட்டும்தான் அது அளிக்கிறதா, அதை தாண்டி இந்த ஸ்மியூல் என்னவெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஆர்கியாலஜிஸ்ட் சார் டிகேவி ராஜன் பேர், ஒன் ஆஃப் த ரினவுண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு வைடு தெரிஞ்ச ஒரு நபர். இந்த ஆர்கியாலஜி அப்படிங்கிற அந்த வட்டத்தில் ஒரு உலக அளவில் கவனம் பெற்ற ஒரு நபர். எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் ரொம்ப நுட்பமான பகுதிக்கு சென்று நல்ல தகவல்கள்லாம் திரட்டி அளிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். நானுமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 5-10 மினிட்ஸில் இன்றைக்கி ஸ்மியூலினுடைய பங்களிப்பு மனித வாழ்வில், இசையின் பங்களிப்பு, குறிப்பாக அந்த ஸ்மியூல் பாட்டு அப்படிங்கிறது மனிதனுக்கு எந்த விதத்தில் பலனளிக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு நுட்பமான தளத்தில் நமக்கு விவரிக்க இருக்கிறார். அதனால் சார், யூ கேன் கோ ஹெட். தேங்க்யூ. வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் என்னை பேசுவதற்கு வாய்ப்பளித்த திரு சீதாராமன் உங்களுக்கும் மிகுந்த நன்றி. 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். டாபிக் சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்மியூல். ஸ்மியூல் பாடுவதினால் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது 2016 இந்த ஸ்மியூல் இந்தியாவுக்கு வந்தது. 2008 அமெரிக்காவுக்கு வந்தாச்சு, 2016 வந்தாச்சு. 2 மில்லியன் பீப்புள் ஆர் யூஸிங் இட் எவ்ரி மந்த் இன் இந்தியா. ஸோ இவர்களுடைய இந்த ஸ்மியூலில் பங்கு பெறும்போது அவர்கள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச். ஆனால் எனக்கு தெரிஞ்சவரை ஸ்மியூலை பற்றி ரிசர்ச் ஹஸ் நாட் பீன் டன் மச் இன் த வேர்ல்டு. செக் பண்ணி பார்த்தோம். அந்த ஸ்மியூலுக்கும் ஸ்ரீவத்சத்துலேருந்தும் புதிய ஆராய்ச்சி செய்ய போகிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு நமக்கு தலைவர் டாக்டர் விஜயகுமார் அவர்கள். ஸோ அவர் தான் அவருடைய மேற்பார்வையில் தான் இது நடக்கப் போகிறது. ஸோ இன்றைக்கே அவர் ஆரம்பிச்சிட்டார் ஒர்க்கை. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். 15 days முன்னாடி தான் அதை பற்றி பேசணும். இப்போயே அந்த ஒர்க் ஹஸ் பீன் ஸ்டார்டட். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போது எனக்கு ஏன் அதை செய்யணும்னு தோணித்துன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 மாதமாக நான் ஸ்மியூலில் பார்த்துட்ருக்கேன். இங்கே உட்காண்டோ அல்லது வீடியோவில். இங்கே மேடையில் வந்த உடனே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாடுவர்கள்ட்ட. அந்த கேரியோகே ஆரம்பித்த உடனேயே அவங்களுடைய பாடி மூமெண்ட், கான்சன்ட்ரேஷன், அப்புறம் எதுலேயுமே கண்கள் அதுலேயே இருக்குது. முடிந்த உடனே முகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த திருப்தி, ஈவன் அந்த கெயிட்டு கூட முதல்ல தள்ளாடி வரவங்க கூட திரும்பி போகும்போது ரொம்ப கெயிட்டாக போகிறான். காரணம் கேட்டோன்னா அந்த எல்லாரும் கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷம், ஆரவாரம். ஸோ இதை வச்சு தான் நான் நினச்சேன், இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. எஸ்பெஷலி ஏஜ்டு பீப்புளுக்கு இந்த ஸ்மியூலுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக தோணித்து. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பேராசிரியர் சாம்பமூர்த்தி ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையை நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். அதை ட்ரேஸ் பண்ண முடியல. எந்தெந்த ராகங்கள் பாடினா உடலில் எந்த விதமான
மாறுதல் வருங்கிறத பேராசிரியர் சாம்பமூர்த்தி அவர்கள் எழுதினது மியூசிக் அகாடமி பப்ளிஷ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ட்ரை டு ட்ரேஸ் இட். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் டன் த ரிசர்ச் இன் இந்தியா அபவுட் இட். அதாவது கர்நாடக இசை. நவ் வி கம் டு த ஸ்மியூல் பற்றி பார்க்கும்போது நீங்கள் எனி சாங் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஹைமத்தலஸ் இங்கே இருக்குது. இதில் இருக்கிற 3 முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆக்டிவ் ஆகுது. என்டோர்ஃபைன்ஸ், செரட்டோனின், டோலஃபைன். இந்த டோலஃபைன்கிறது ரொம்ப முக்கியமான இந்த 3 கெமிக்கல்ஸுமே நம்ம மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு முக்கியமான அங்கம். இது இட் ஹஸ் பீன் அக்செப்டட். இதுக்கு நோபல் பரிசு கூட வாங்கிட்டாங்க. இந்த 3 கெமிக்கல் தான் நம்மளோட மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறது. ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொன்னாங்கன்னா, இந்த டோலஃபைன்கிறது ஒருத்தர் சூசைட் பண்ணிக்க போகிறாங்கிற சமயத்தில் தடுக்கிறது இந்த கெமிக்கல் தான் அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு இசையை பாடும்போது இந்த 3 கெமிக்கல்ஸும் ஆக்டிவ் ஆகி உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறது. என்ன நன்மை? மகிழ்ச்சியை கொடுக்கிறது. மகிழ்ச்சியாக இருந்தால்னா நமக்கு யார் மேலேயும் கோபம் வர போகிறதில்ல, எந்த விதமான நெகட்டிவ் ஆக்டிவிஸும் நம்ம செய்ய முடியல. ஃபஸ்ட்டு இந்த ஆத்மார்த்தமாக ஒரு இசையை பாடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த 3 கெமிக்கலை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அது ஃபஸ்ட் திங். ரெண்டாவது, நுரையீரல் சம்பந்தமான டிசீஸ்க்கு இந்த பாடுறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி இந்த விலா எலும்புகள் எக்ஸ்பேண்ட் ஆகுது பாடும்போது. தட்ஸ் குட் ஃபார் த ஹெல்த். ரெண்டாவது, ஆங்ஸைட்டி போய்விடுகிறது. அந்த சமயத்துலையாவது நிச்சயமாக ஆங்ஸைட்டி இருக்க சான்சஸே கிடையாது. அப்போது மென்டல் அலர்ட்னஸ், சுறுசுறுப்பு வருகிறது. கான்சன்ட்ரேஷன், இதுதான் மெயின் திங். ஒருமுகப்படுத்துதல். கேரியோக்கி இல்லைன்னா இந்த ஸ்மியூல் இல்லை. ஏன்னா ஒரு பாட்டு எவ்வளோ தான் நீங்கள் பல தடவை பாடினாலும் அந்த ரிதமுக்கு தகுந்தா போல் போனோம்னா அந்த கேரியோக்கி தான் நமக்கு முக்கியம். ஸோ கேரியோக்கிக்கு தகுந்தா போல் நம்ம பாடுறோமாங்கிற அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் சம்திங். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த லைஃப். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராஜுவலி டெம்னீஷியான்னு சொல்லுவோம் இல்லையா, மறதி நோய்க்கு இது ஒரு மருந்தாக கூட இருக்கலாம். இந்தியாவில் அல்சீமர் நோய் அதிகமாக வந்துட்டுருக்கு. அல்சீமர் நோய்னா மறதி நோய். இது தடுப்பதற்கு ஓரளவு இது பயன்படும். அதாவது கான்சன்ட்ரேஷன் அந்த மியூசிக், அது ஒன்று. இப்போது இதெல்லாமே நீங்கள் வீட்டில் ஆத்மார்த்தமாக ஒரு இசையை பாடினா எல்லாமே கிடைக்கும். நம்ம சொன்ன அத்தனையுமே வீட்டில் உட்காந்து நீங்கள் பாடினாலும் கிடைக்கும். ஆனால் வீட்டில் இது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ஃபியூ. ஏன்னா தனியாக நீங்கள் பாடுறீங்க, என்கரேஜ் பண்ண யாரும் இல்லை, டிஸ்டர்பன்சஸ்லாம் வரும். இங்கே மேடை மேலே ஏறுறீங்க. சீதாராமன் சொன்னார் இன்றைக்கி, அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆள் அவர்கிட்ட போய், சார் வாங்க சார் ஸ்மியூலில் பாடலாம், என்ன மேடை ஏற்றுறீங்களான்னு கேட்டார். மேடையில் ஏறுவது என்பதே நம்முடைய பாரம்பரியத்தில் நடக்காத விஷயம். இப்போ தான் மேடை ஏறுறதுங்கிறது. மேடை ஏறி பாடினாலே அதில் ஒரு என்கரேஜ்மெண்ட் அது. ஸோ திஸ் ஒன் திங். செகண்ட் இஸ் கம்யூனிட்டி ஒன்னஸ். இப்போது ஸ்ரீவத்சத்தில் இருக்க அத்தனை பேரும் ஒன்றாக கூடுதல். அது மட்டும் இல்லை, அதாவது ஸ்மியூல் எல்லாரையுமே இணைக்கிறது. இப்போ உங்கள் பார்ட்னரை நீங்கள் என்றைக்குமே நீங்கள் வெறுக்க மாட்டேங்க. பாடுறீங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஒரு அன்பும் பாசமும் அந்த எஃபெக்டை கொண்டு வருது இந்த ஸ்மியூல். அதனால் லாட் ஆஃப் அட்வான்டேஜ். டைம் இஸ் நாட் ஃபார் அவே. தேர் இஸ் கோயிங் டு பி அ காம்படிஷன் பிட்வீன் ஸ்ரீவத்சம் அண்ட் கௌஸ்துபம் ஆன் ஸ்மியூல். பயங்கரமாக சண்டை போட போகிறேங்க. அதுக்கு சீதாராமன் தான் தலைவராக இருந்து பிரித்து விட போகிறார். காம்படிட்டிவ், ஐம் டாக்கிங் அபவுட் த காம்படிட்டிவ்னஸ். ஓகே, ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த இம்பேக்ட் ஆஃப் ஸ்மியூல் ஆன் த ஹியூமன் பாடி. மீண்டும் சொல்லுகிறேன், இசை நீங்கள் ஆத்மார்த்தமாக பாடும்போது என்னென்ன மாறுதல் வருகிறது என்பதை பற்றி ஓரளவு ரிசர்ச் பண்ணியாச்சு. ஸ்மியூல் பற்றி அதிகமாக இதுவரை செய்யலை. ஏன்னா வெளிநாட்டில் பார்த்தோம்னா இது கமர்ஷியலாக தான் திங்க் பண்ணுறாங்க. ஸ்மியூல் அந்த ஆப்புக்கு எவ்வளோ துட்டு கிடைக்கிறதுனா பார்த்துட்டு இருக்கான். இங்கே நாங்கள் செய்யணும்னு நினைத்து ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி நமது மதிப்புக்குரிய டாக்டர் விஜயகுமார் அவர்கிட்ட நான் சொன்னேன். அதை உடனே அவர் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ஒரு பேராசிரியர் தொடர்பு கொண்டு இதை ஒரு ரிசர்ச்சாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சிருக்கார். முதலாக எனக்கு தெரிஞ்சவரை இந்தியாவிலேயே ஸ்மியூலை பற்றி ரிசர்ச் பண்ணுறது ஸ்ரீவத்சம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்தவரை எங்கேயுமே இந்த ரிசர்ச் கிடைக்கல.
ஆல்ரெடி டாக்டர் விஜயகுமார் ஹஸ் ப்ரிப்பேர்ட் த கொஸ்டினை நீங்கள்லாம் ஆன்சர் பண்ணி ஒரு 500 பேருக்கு நீங்கள் கொஸ்டின் பண்ணி தயார் பண்ணி கடைசியில் ஒரு அவுட்கம் அதில் வரும். ஸோ என்னை பொறுத்தவரையில் ஸ்மியூல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வாழ்க்கையில், எஸ்பெஷலி ஏஜ்டு பீப்புள் அப்படிங்கிறது. இதில் 2 காஷன் இருக்குது, அதையும் சொல்லிட வேண்டும். நீங்கள் சூஸ் பண்ணுற மியூசிக் வந்து ரொம்ப ஹை பிச்சில் இருக்க வேண்டாம். உங்கள் ஏஜை பொறுத்திருக்கு. யூ ஹேவ் டு ரெடியூஸ் இட். ரொம்ப மூச்சு அடைச்சின்னு பாடுற மாதிரி பாடக்கூடாது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 2வது, டோன்ட் பாதர் அபவுட் த கிரிட்டிசிசம். இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதான். எங்கே போனாலுமே என்னங்க நீங்கள் ஒருத்தர் சொன்னார், என்னங்க நீங்கள் இளையராஜா ஓடிடுவோம் போல இருக்க நீங்கள் பாட, அது இல்லை பர்பஸ். இங்கே பாடுறவங்களுடைய பர்பஸ் வந்து டிஎம்எஸ்ஓ பிபிஎஸ்ஓ இல்லை, நமக்காக பாடுகிறோம். அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த ஹார்ட் அண்ட் சோல், இதுதான் முக்கியம். ஸோ குட் விஷஸ் எப்படி டாக்டர் விஜயகுமார், தேங்க்யூ ஸோ மச். சீதாராமன் அவர்கள் அமெரிக்காவில் போயிட்டு வந்து ஒரு ஹேட் வாங்கிட்டு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப அழகாக சம்மரைஸ் பண்ணி நிறைய பேருக்கு டைலமாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு கிரிப் கொடுத்துருக்கீங்க. அப்படியே ஸ்மியூலில் போய் பாடலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் டைலமாவில் இருக்கிறவங்களாம் இனிமேல் ஓடி வந்துட போகிறாங்க உங்கள் ஸ்பீச்சை கேட்டுட்டு. இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டசாலா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. எங்குமே ஆனந்தம், ஆனந்தமே ஜீவனின் மகரந்தம், எங்குமே ஆனந்தம். அதுதான் இன்றைக்கி இவ்வளோ நேரம் 10 நிமிஷம் அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ டிகே ராஜன் சார். தேங்க்யூ சீதாராமன் சார். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் ரெடியா? எல்லாம் ஸ்ரீவத்சம் phase 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணும்ன்றதுதான். ஸ்ரீவத்சத்துல இப்போ எங்களுக்கு கிடைக்கிற மனசு நிம்மதியும் திருப்தியும் ஸ்ரீவத்சம் phase 2 கௌஸ்துபத்துல நிச்சயமா கிடைக்கும். நாங்க இப்போ அனுபவிச்சிருக்கிற பக்தி பரவசத்தையும் கலை நிகழ்ச்சிகளையும் நீங்க நிச்சயம் கௌஸ்துபத்துல அனுபவிக்கலாம்.